எல்லாம் கோட்டாபே ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தினை விதிக்கப்பட்டதுக்கு பின்னர் தான் இவ்வளவு பல விஜயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதற்கேற்றபோல் இவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தவுடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகின்றார். சிகிச்சை இவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அதன் பிறகுதான் இவருக்கு ஆதரவாக கூடாரமெல்லாம் அமைத்து ஆர்ப்பாட்டங்களும் தொடங்கப்பட்டது. சத்தியாகிரக போராட்டம் அதெல்லாம் ஆரம்பித்து நடத்தப்பட்டது. பிறகு இவர் நீதிமன்றத்தில் நடந்த எந்த ஒரு வழக்கு விசாரணைக்கும் முன்னிலையாகவில்லை. காரணம், இவர் உடல் நலம் மோசமாக இருப்பதால் என்று கூறி இவர் வைத்தியசாலையிலே இருந்து விட்டார். மனைவி தான் வைத்தியசாலைக்குள் சென்று சுரேஷ் சலைவை பார்த்துவிட்டு வெளியே வந்து ஊடகங்களுக்கு வாய்ஸ் கட் கொடுப்பார். அப்போது தான் ஒவ்வொரு அப்டேட்டுகளாக வழங்கி கொண்டிருப்பார். ஆனால் இன்று இப்பொழுது அடுத்த வழக்கு திகதி விசாரணை திகதி நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இன்று போட்ட குண்டு தான் சுரேஷ் சலைவுக்கு மாரடைப்பு. ரைட், முதலில் நாங்கள் இதன் பின்னணியில் என்ன கதை இருக்கின்றது, இதற்காக இவர் இப்படி சொன்னார், என்ன சொன்னார் என்பதை நாங்கள் சற்று விவரமாக பார்க்கலாம். முதலில் சுரேஷ் சலைவினுடைய மனைவி சொன்ன கருத்து என்னவென்று பார்க்கலாம். சுரேஷுக்கு இன்று காலை நெஞ்சு வலி ஏற்பட்டதால் அவரை இதய நோய் பிரிவுக்கு கார்டியாலஜி யூனிட்டுக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அங்கு மருத்துவர்கள் தேவையான பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளார்கள். அந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் அவரது உடல் நிலை ஒரு சிக்கல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் அவரை தற்போது உயர் ஆபத்து ஐரிஸ் பிரிவில் கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் எந்த நேரத்திலும் கடுமையான நெஞ்சுவலி அல்லது இதய சம்பந்தப்பட்ட சிக்கல் ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் கருதுகின்றனர். அதனால் மருத்துவர்கள் தேவையான சிகிச்சை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உண்மையில் நாளுக்கு நாள் அவருக்கு பல்வேறு உடல்நல சிக்கல்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அமைச்சர்கள் என்ன கூறினாலும் சுரேஷின் உண்மையான உடல்நிலையை அறிந்திருப்பவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்களே. தற்போது அவர் நல்ல உடல்நிலையில் இல்லை. எனவே இதற்கு உடனடியான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இல்லையெனில் அதிகாரிகள் அனைவரும் சுரேஷ் உயிரிழப்பதை அவதானித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற எண்ணமே உருவாகிறது. நாங்கள் விசாரணையை நிறுத்துமாறு கோரவில்லை. அனைத்து மருத்துவ பரிசோதனைகளும் தொடரட்டும். ஆனால் சுரேஷை எங்களிடம் ஒப்படைத்து நீதிமன்ற காவலில் ரிமாண்டில் வைக்க வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கை. அதாவது இவர்கள் குறிப்பிட வருகிறார்கள், சிஐடியில் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டாம், நீதிமன்ற தடுப்பு காவலில் இவர் வைத்து இவரை விசாரியுங்கள் என்று ஒரு சாதாரண விசாரணையை தான் இவர்கள் கோரியிருக்கிறார்கள். அதுதான் இவருடைய கோரிக்கை.